டாக்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டாக்கர். நம்ம டெவாப்ஸ்ல இருக்க ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான் இந்த டாக்கர் அப்படின்றது. ஸோ உங்க இன்டர்வியூலயுமே பார்த்தீங்கன்னா, அதிகமான கொஸ்டின் இந்த டாக்கர்ன்ற டாபிக்க சுத்தி தான் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இத நம்ம இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறதில்ல. ஜஸ்ட் இதோட இன்ட்ரோ மட்டும் தான் பார்க்க போறோம். ஃபுல்லா தியரிட்டிக்கல் செஷன் தான். ஸோ ஃபர்தர் கிளாஸ்ல நம்ம பிராக்டிகல் பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஃபுல்லாம இன்ட்ரோடக்ஷன், ஜஸ்ட் தியரிட்டிக்கல் பார்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். இன்னும் இன்னைக்கு நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற மாரி, அந்த மாரி டெர்ம்ல ஜஸ்ட் டாக்கர்னா என்னன்றத நம்ம ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக டாக்கர்னு சொன்னாலே ஒரே வார்த்தை தான் மைண்டுக்கு ஞாபகம் வரணும், கண்டெய்னரைசேஷன். ஸோ டாக்கர்னாலே கண்டெய்னர் தான். இந்த வேர்டை மட்டும் இப்போதைக்கு ஒரு கீவேர்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரலாகவே டாக்கர்னா கண்டெய்னருங்கிறது உங்கள் மைண்டுக்கு வந்துடணும். இந்த லெவல் ஆஃப் இதில் இந்த கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம சினாரியோ பேஸிஸில் நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம லேப் யூஸ் பண்ணுறோம், எல்லாருமே டெய்லி லைஃப்பில் நம்ம லேப் யூஸ் பண்ணுறோம். நம்மக்கிட்ட ஒரு விண்டோஸ் லேப் இருக்குது. நம்ம திடீர்னு ஒரு ஆர்கனைசேஷனில் நமக்கு வேலை கிடைக்குது, நம்ம அங்கே ஜாயின் பண்ணிட்டோம். ஆனால் அங்கே என்ன ட்விஸ்ட்டு கொடுக்குறான்னா, அவன் வந்து நமக்கு ஒர்க் தரான், நமக்கு வந்து லேப்டாப் எதுவும் ப்ரொவைட் பண்ண முடியாது, உங்கள் ஓன் டிவைஸை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு செக் வைக்கலாம். இதோட இன்னொரு செக் சேர்த்து வைக்கிறான். என்ன வைக்கிறான்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுறது லினக்ஸ் மிஷினாக இருக்கணும்னு சொல்கிறான். நம்ம வச்சிருக்கிறதோ விண்டோஸு, நம்மகிட்ட லினக்ஸ் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உடனே போயிட்டு லினக்ஸில் இன்னொரு மிஷின் வாங்குவோம், இன்னொரு லேப் வாங்குவோம் வச்சு. ஸோ மாற்றிட்டு 2 டிவைஸாக நம்ம கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம், 2 லேப்பை வச்சுட்டு. இதான் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தது. ஸோ இதுக்கப்புறமா இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்தது தான் ஹைப்பர்வைசர் அப்படின்றது. ஹைப்பர்வைசரில் சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, லைக் VMware, ஹைப்பர்வி, இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இது எதுக்கு வந்துச்சுன்னா, நம்ம ஒரே டிவைஸில் 2 ஓஎஸ்ஐ மல்டிபிள் ஓஎஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு டெஃபினேஷனே நான் கூடவே சொல்லிடுறேன். ஹைப்பர்வைசர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, டு ரன் மல்டிபிள் ஓஎஸ் ஆன் சிங்கிள் சிஸ்டம் ஆர் சர்வர்னு கூட நம்ம சொல்லலாம். இங்கே நம்ம லேப்புமே ஒரு சர்வர் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் AWS படித்தப்போ. ஸோ இப்போ அந்த ஹைப்பர்வைசர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, 2 ஓஎஸை ஒரே சிஸ்டமில் நம்ம ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு சில சாஃப்ட்வேர் இருக்குது, இதில் அதோட பேர்லாம் சொல்கிறேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. VMware, ஹைப்பர்வி. ஸோ இது 2 மட்டும்தான் இருக்கானா, இல்லை நிறையா இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு 2 விஷயம் மட்டும் தெரிஞ்சுப்போம், ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஓரளவுக்கு தெரிஞ்சுப்போன்றதுனால இது சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அந்த ஹைப்பர்வைசர் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்ம டாக்கர் அப்படின்ற டாப்பிக்குள்ளே ஹைப்பர்வைசர் ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னா, இந்த ஹைப்பர்வைசர் மாதிரியே சிமிலரான ஒரு ஒர்க்கை தான் நம்ம டாக்கரும் பண்ண போகுது. ஸோ பார்ப்போம், நம்ம அது டிம்த்தை பார்ப்போம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ ஹைப்பர்வைசர்ன்றது என்னன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 ஓஎஸை ஒரே டிவைஸில் யூஸ் பண்ணுற VMware, ஹைப்பர்வி இதெல்லாம் தான் நம்ம ஹைப்பர்வைசர்னு சொல்லுவோம். அதில் இருக்க சாஃப்ட்வேர்ஸ் தான் இந்த VMware, ஹைப்பர்வி இது எல்லாமே. ஸோ இப்போ இதுக்கப்புறமா பிஃபோர் டாக்கர் எப்படி இருந்தது, ஆஃப்டர் டாக்கர் எப்படி இருந்தது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ பிஃபோர் டாக்கரை மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சம் டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு, சில விஷயம் பேசிட்டு அதுக்கப்புறமா ஆஃப்டர் டாக்கர் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ பிஃபோர் டாக்கரில் இப்போ நம்மக்கிட்ட ஒரு 4 கோட் இருக்குது. ஸோ இப்போ என்கிட்ட இருக்க ஒரு கோடு வந்து டெவலப்பர் கொடுக்குறான், அது உபுண்டுவில் தான் ஒர்க் ஆகும், ஓகேவா. ஸோ அடுத்து 2வது கோடு என்கிட்ட இருக்குது. இந்த கோடு வந்து ரெட் ஹேட்டில் தான் ஒர்க் பண்ணும். ஸோ 3வதாக இருக்க கோடு வந்து விண்டோஸ் 11ல் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அடுத்து 4வதாக இருக்க கோடு வந்து விண்டோஸ் 10ல் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட மொத்தம் ஒரு 4 கோட் இருக்குது. ஸோ இப்போ இந்த 4யுமே நான் யூஸ் பண்ணி டெப்ளாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணணும், எனக்கு 4 சர்வர் வரும். இது வரைக்கும் AWS டாபிக் நீங்கள் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். AWS எல்லாத்தையும் அஷ்யூர் ஏதோ ஒரு க்ளவுட் முடிச்சிருப்பீங்க, GCP முடிச்சிருப்பீங்க. ஸோ அதில் நம்ம ஒரு சர்வர் எடுத்து யூஸ் பண்ணியிருப்போம்ல, அதுதான் சொல்கிறேன் இங்கே. இப்போ யாராவது AWS படிக்காமல் டேரெக்டாக டாக்கர் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இது AWS நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் புரியும். இல்லைனா அதை பார்த்துட்டு இது பாருங்கள், டேரெக்டாக இது பார்க்குறது விச் இஸ் நாட் குட். ஸோ 4 டைப் ஆஃப் கோடை நம்ம டிப்ளாய் பண்ணுறதுக்கு நமக்கு 4 சர்வர்ஸ் வேணும். இதுதான் நம்ம AWSல பார்த்துருப்போம் இத்தனை நாள் நம்ம பார்த்த வரைக்கும். ஸோ அப்போ மொத்தம் 4 சர்வர் தேவைப்படும். ஒரு சர்வரை வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $100ன்னு வச்சுப்போம். அப்படின்ற டைமில் நான் எடுத்தேன்னா அப்போ 4 சர்வருக்கு எனக்கு என்ன காஸ்ட் வரும், $400 வரும். ஸோ நம்ம AWS டெவாப்ஸ் இந்த மாதிரி க்ளவுடுக்கு நம்ம மூவ் ஆன் ஆகிட்டு வரதே வந்து எதுக்கு வரும்னா, காஸ்ட் ஆப்டிமைசேஷனுக்காக தான் வரும். ஸோ இப்போ இங்கே வந்து இவ்வளோ காஸ்ட் எனக்கு வருது, அதாவது 4 சர்வருக்கு எனக்கு $400 வருது. ஸோ இப்போ ஆஃப்டர் டாக்கர் என்னன்றதை பார்த்தோன்னா, இப்போ இதே டேர்ம் தான்
ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் பிஃபோர் டாக்கரில் 4 டைப் ஆஃப் கோட் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா 4 சர்வர் நம்ம எடுத்து தனித்தனியாக ஒன்று ஒன்றா டெப்ளாய் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் டாக்கர் என்ன ஆகிருக்குங்கிறத நம்ம இன்னொரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வந்து நம்ம கண்டினியூ பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ அங்கே பார்த்த மாதிரி தான் இப்போ வெப் சர்வர், டேட்டா பேஸ், மெசேஜிங் சர்வீஸ் வச்சுருக்கோம், ஆன்சிபிள் வச்சுருக்கோம். இந்த மாதிரி 4 வச்சுருக்கோம்னா இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக லைப்ரரிஸ் டிபெண்டன்சிஸ் அப்படின்றது இருக்கும். அந்த லைப்ரரிஸ் டிபெண்டன்சிஸ் அப்படின்றது என்ன புதுசாக இருக்குது புரியல அப்படின்னா ஒன்று மேலே ஏடபிள்யூஎஸ் டாபிக் நம்ம கவர் பண்ணும்போது கோட் டிப்ளாய் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்துருப்போம், சிஐசிடி. ஸோ அதில் வந்து கோட் டிப்ளாய் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி கோட் டிப்ளாய் ஏஜென்ட்டை ஃபஸ்ட் இந்த சர்வரில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் இன்ஸ்டால் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பண்ணியிருப்போம். அந்த மாதிரி அது ஒர்க் ஆகணும்னா ப்ரீடிஃபைண்டாக அதெல்லாம் இருக்கணும் உள்ள அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் லைப்ரரிஸ் டிபெண்டன்சிஸ் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இது நம்ம என்னதான் பார்க்க தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இருந்தது. ஸோ இப்போது டாக்கரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். டாக்கர்னு உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா கண்டெய்னர் அப்படின்றது தான். ஸோ இந்த கண்டெய்னர் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். டாக்கரோட ஃபஸ்ட் அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் அப்படின்றது தான். ஸோ கண்டெய்னர்னால் ஒன்றும் நம்ம புது விஷயம் புதுசாக பார்க்கலாம், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மாதிரி கப்பலில் நம்ம நிறைய கண்டெய்னர்ஸ் அப்படின்றது பார்த்துருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கப்பல் இருக்குன்னா அதில் நிறைய எக்கச்சக்கமான கண்டெய்னர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கண்டெய்னரில் உப்பு இருக்கலாம், ஒரு கண்டெய்னரில் மிளகாத்தூள் இருக்கலாம், இந்த மாதிரி வேறு ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த கண்டெய்னர் அசியூம் பண்ணிக்கோங்க அப்படி. ஸோ இதில் எல்லா கண்டெய்னரும் நிறைய இருக்குது. இதில் ஒன்றில் சால்ட் இருக்கலாம், ஒன்றில் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கலாம், ஒன்றில் குக்கிங் ஃபுட்ஸ் இருக்கலாம், இன்னொன்றில் ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கலாம், அதில் பேட்டரிஸ் ஏதோ ஒன்று இருக்கலாம். இதுக்குள்ளே மாறி மாறி வேறு பொருள் இருக்கலாம். இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகுமான்னு கேட்டால் மிக்ஸ் ஆகாது. ஆனால் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருப்போம். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற இந்த கப்பல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த ஷிப்பு தான் வந்து ஒரு டாக்கர் அப்படின்றது. இதுக்குள்ளே இருக்க சின்ன சின்னதான கண்டெய்னர்ஸ் தான் நம்ம டாக்கரில் பார்க்குற கண்டெய்னர்ஸ். ஸோ இப்போ ஜென்ரலாக என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அப்ளிகேஷனை நம்ம என்டையராக ஒரே சர்வரில் வைக்காமல் அந்த சர்வரை இதில் இருக்க கண்டெய்னர்ஸ் மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோம்னா அதுக்குள்ளே நமக்கு தேவையானதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே நம்ம தேவையானதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் ஒரே சர்வரில் நம்ம எல்லாத்தையும் வச்சு மோனோலித்திக் டைப்பில் நம்ம யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு மைக்ரோ சர்வீஸாக நம்ம இந்த மாதிரி மாறிடுவோம். ஸோ இது மைக்ரோ சர்வீஸ். ஸோ எல்லாருக்குமே மோனோலித்திக் அண்ட் மைக்ரோ சர்வீஸ்க்கான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி ஜஸ்ட் இன் கேஸ் தெரியல அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் பார்க்கும்போது நம்ம கவர் பண்ணிடணும். ஜஸ்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரொம்ப நேரம்லாம் இருக்காது. ஸோ இப்போ இது ஒரு சர்வர். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஜொமேட்டோவோட அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். ஜொமேட்டோ எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஒரு ஃபுட் டெலிவரி அப்ளிகேஷன். ஸோ இதில் ஒரே ஆப்பில் நமக்கு நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு லாகின் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட் பேஜ் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரொம்ப ப்ராப்பராக பார்க்க வேணாம், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு பார்த்தா போதும். இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் பேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் பேஜ் இருக்கும், இதுக்கப்புறமா பேமெண்ட் பேஜ் இருக்கும். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஆர்டர் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா அதை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் இருக்கும் இல்லையா. ஸோ நான் அப்படியே ஜஸ்ட் இங்கே கொடுத்துட்றேன் டேர்ம்ஸாக. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரே சர்வரில் லாகின், ரெஸ்டாரண்ட், ஆர்டர், பேமெண்ட், ட்ராக்கிங் இதுக்கான எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒரே சர்வரில் இருக்கும். இது வந்து மோனோலித்திக். ஸோ இதுக்கப்புறமா வந்தது தான் மைக்ரோ சர்வீஸ். நம்ம ஃபஸ்ட்டு மோனோலித்திக் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மைக்ரோ சர்வீஸ் போகலாம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரே பேஜ்லேயே இருக்குது. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இது நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, ஒருவேளை நாளைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்ளிகேஷனில் பக் வர்றது காமன் தான், மிஸ்டேக்ஸ் ஆகிறது காமன் தான். ஸோ இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருவேளை ஃப்யூச்சரில் இந்த ட்ராக்கிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குல்ல, இதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகுது. மற்றபடி யூஸரால் லாகின் பண்ண முடியும், ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்ண முடியும், ஆர்டர் பண்ண முடியும், பேமெண்ட் பண்ண முடியும், ஃபுட்டை வாங்கிக்க முடியும். பட் ஆனால் ப்ராப்ளம் வந்து இந்த ஃபுட் எங்கே வருதுன்ற லைவ் ட்ராக்கிங்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா இந்த என்டையர் ஆப்பே வந்து டவுன் பண்ணிட்டு தான் ஃபுல்லாக இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா கஸ்டமர் லாஸ் ஆகுது, பிஸ்னஸ் லாஸ் ஆகுதுன்னு நிறைய விஷயம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இதை ஓவர் கம் பண்ண தான் எல்லாத்தையுமே ஒரே சர்வரில் வைக்க வேணாம், தனித்தனி சர்வராக வைக்கவும் வேணாம், ஒரே சர்வரில் தனித்தனியாக ஒரு கண்டெய்னராக பிரித்து வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஸோ அதை பார்க்கலாம். இப்போது சொன்ன மாதிரி மைக்ரோ சர்வீஸ் அப்படின்றது. ஸோ மைக்ரோ சர்வீஸில் என்னென்னா இப்போ நம்ம பார்த்த மாதிரி இந்த லாகின், ரெஸ்டாரண்ட், ஆர்டர், பேமெண்ட், ட்ராக்கிங் இதெல்லாம் இருக்குது இல்லையா.
இது எல்லாத்தையுமே ஒரே சர்வரை எடுத்து இந்த சர்வரை ஒரு கண்டெய்னராக பிரித்து செப்பரேட்டாக பிரித்து அதுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வச்சுருவாங்க. இப்போ லாகின்னா இந்த சர்வரில் ஒரு கண்டெய்னராக பிரித்து இந்த கண்டெய்னருக்குள்ளே லாகின் வச்சுருவாங்க. ரெஸ்டாரண்ட்டாக தனியாக அது ஒரு கண்டெய்னரில் வச்சுருவாங்க. ஆர்டருக்கான ஃபங்க்ஷனாலிட்டி கோடு எல்லாத்தையுமே இன்னொரு கண்டெய்னரில் வச்சுருவாங்க. இப்படி இருக்கப்போ என்ன பெனிஃபிட்னா, நாளைக்கு ஒரு வேளை இந்த ட்ராக்கிங்கில் ப்ராப்ளம் வந்துச்சு, ஏதோ ஒரு கோட் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகலை, அப்படியே ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த ட்ராக்கிங்கை மட்டும் தனியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறனாலும் ஒர்க் பண்ணிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். ஸோ இதுதான் நம்ம மைக்ரோ சர்வீஸில் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பெனிஃபிட்ன்றது. ஸோ இந்த மாதிரி கண்டெய்னரைசேஷனாக பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கண்டெய்னராக பிரிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் டாக்கர் அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள். இது வரைக்கும் யாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஃபர்தராக போகலாம். ஸோ ஆல்ரைட், இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே போதும், டாக்கர் நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன நடக்க போகுதுன்னா, இது வரைக்கும் டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ண HTTPD இல்லை அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎஸ் எடுத்து ஒரு AWS Azure இதிலே ஒரு சர்வரை லான்ச் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாத்துலேயுமே டேரெக்டாக ஒரே சர்வரில் வச்சுருப்பீங்க. ஸோ இங்கே தான் அதுன்றது சேஞ்ச் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட்வேர் இருக்குமா, ஸோ இந்த ஹார்ட்வேருக்கு மேலே நம்மளோட ஓஎஸ் இருக்கும், which is ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதுக்கு மேலே இதுக்கப்புறம் நான் இந்த ஓஎஸில் தான் நீங்கள் இது வரைக்கும் எல்லாமே இது பண்ணியிருப்பீங்க. அதாவது HTTP இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும், அப்பாச்சி எல்லாமே இதில் தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறமா டாக்கர் வந்ததுக்கப்புறமா இந்த ஓஎஸ் மேலே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறது ஒரே ஒரு விஷயம்தான் டாக்கர். இந்த டாக்கர்ன்ற ஒரு விஷயத்தை நம்மளோட ஓஎஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கப்புறமா இவன் கண்டெய்னர் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவான். அந்த கண்டெய்னருக்குள்ளே நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே செப்பரேட்டாக நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது பார்ப்போம். 1 செகண்ட். ஸோ நம்ம ஓஎஸில் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதும். இதுக்கு மேலே 4 கண்டெய்னர் நம்ம பிரிச்சுக்கலாம். விச் இஸ் 4ன்றது எக்ஸாம்பிள். நீங்கள் எத்தனை கண்டெய்னர் பிரிச்சுக்கலாம், as long as உங்கள் சர்வரில் அதுக்கான கெப்பாசிட்டி இருக்குன்ற பட்சத்தில். தெர் இஸ் நோ லிமிட் ஃபார் கண்டெய்னர். அகைன் இந்த ஷிப் மாதிரி தான், ஒரு கண்டெய்னர் எவ்வளோனா ஏற்றலாம். ஒரு ஓவர்லோட தாண்டி நீங்கள் ஏறுறப்போ உங்கள் சர்வர் டவுன் ஆகும். பட் கண்டெய்னருக்கான லிமிட் எதுவும் கிடையாது. உங்கள் as long as உங்கள் சர்வரால் இந்த கெப்பாசிட்டியை தாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சர்வர்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இப்போ இந்த வெப் சர்வர், டேட்டாபேஸ், மெசேஜிங் சர்வீஸ், ஆர்கெஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் பேக்கில் இருந்தப்போ பார்த்தோம். இப்போ வந்ததுக்கப்புறமா என்ன பிரச்சனைனா, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு மேலே நம்ம டாக்கர் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது விண்டோஸ் 8 தான் ஒர்க் ஆகும், விண்டோஸ் 9 தான் ஒர்க் ஆகும், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம தனியாக முன்னாடி யூஸ் பண்ணுறப்போ இது விண்டோஸ் 8 இது விண்டோஸ் 9 ரெண்டையுமே ஒரே இதில் வைக்க முடியாது. அப்போ நமக்கு அதுக்கான காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகுது. ஸோ இப்போ டாக்கர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சிட்டோம்னா இது கர்னல் பண்ணும், அதாவது ஷேரிங் ஆஃப் கர்னல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்போ டாக்கரில் விண்டோஸ் அப்படின்ற ஒரு பேஸை நம்ம ஓஎஸை வச்சுட்டோம்னா, இதுக்கப்புறமா இது விண்டோஸ் 8 இருந்தாலும் சரி, இது விண்டோஸ் 9 இருந்தாலும் சரி, இது விண்டோஸ் 7 இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே நம்ம அந்த கண்டெய்னரில் வச்சு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன சொல்ல வரோன்னா, பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தப்போ இந்த மாதிரி இருந்தப்போ விண்டோஸ் 8 வெப் சர்வர் இருக்குன்னா விண்டோஸ் 9 ஒர்க் ஆகிற அடுத்த விஷயத்தை நம்ம இங்கே வைக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம டாக்கர்ன்றதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே விண்டோஸ் 8 வைக்கலாம், இங்கே விண்டோஸ் 9 இருக்கிறதையும் வைக்கலாம், எதை வேணால் நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். விச் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸ்னு வந்தோம்னா, இப்போ வெப் சர்வர் அப்படின்றது நமக்கு உபுண்டுவில் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் உபுண்டு எடுத்தால் தான் இங்கே உபுண்டு இருக்கிறத வைக்க முடியும். அப்போ டேட்டாபேஸ் லினக்ஸில் இருக்குது அப்படின்னு வந்துச்சுன்னா அதை வைக்க முடியாது. இதுவே இங்கே டாக்கர்ன்றதை இன்ஸ்டால் பண்ணி விட்டோம்னா, டாக்கர் வந்து என்ன பண்ணும், டாக்கர் மேலே நம்ம ஓஎஸில் லினக்ஸை மட்டும் எடுத்துட்டோம்னா, லினக்ஸோட கர்னல் ஷேரிங்கில் இருக்கக்கூடிய உபுண்டுவாக இருக்கட்டும் அது ஒர்க் ஆகும். இது கூட நம்ம டிபிஎன் வச்சுக்கலாம், இங்கே லினக்ஸில் இருக்கிறத வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே மல்டிபிளத்தை நம்ம ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம ரெண்டாவது அட்வான்டேஜ் ஆஃப் டாக்கர் அப்படின்னு சொல்லுவோம், ஷேரிங் ஆஃப் கர்னல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது டாக்கரில் கண்டெய்னர் அப்படின்றது பார்த்தோம், ரொம்ப முக்கியமான வருன்றதா. ஸோ இதுக்கப்புறமா டாக்கரில் நம்ம கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட் அட்வான்டேஜ்ன்றது டாக்கரில் கண்டெய்னர். நமக்கு ரெண்டாவதாக நமக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னென்னா ஷேரிங் ஆஃப் கர்னல். ஒன்றும் இல்லை, இதுக்கு நம்ம பார்த்தது தான். நம்ம ஏடபிள்யூஎஸில் பார்க்கும்போது நம்ம லினக்ஸ் ஓஎஸ் எடுத்திருப்போம், உபுண்டு எடுத்து தனித்தனியாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் இந்த உபுண்டு, ரெட் ஹேட் இது எல்லாத்துக்கும் பேஸ்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் தான். இப்போ லினக்ஸ் இருந்தாலே அதோட கர்னலை ஷேர் பண்ணுறது தான் இந்த உபுண்டு,
ரெட் ஹேட் இது எல்லாமே. அது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளா நான் சொல்ல வர விஷயம் அதான். ரொம்ப கன்ஃப்யூஷனா விரும்பல. ஸோ அதே மாரி விண்டோஸ்க்கு நம்ம நம்ம இதுவரைக்கும் பார்த்துருப்போம். விண்டோஸ் எக்ஸ்பிலேருந்து நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு. அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்களும் இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு எனக்கு பெருசா ஐடியா இல்ல. பட் ஆனா விண்டோஸோட கர்னல் வெர்ஷன் அப்படின்றது ஒரு இது பார்த்தீங்கன்னா, என்டி தான். இப்போ இருக்க விண்டோஸ் 11 வரைக்குமே விண்டோஸ் என்டி அப்படின்றது தான் பேஸ். ஸோ இன்னுமே உங்களுக்கு காட்டணும்னா இந்த விண்டோஸ் என்டி தான் கர்னல் வெர்ஷன்ன்றது பேஸ்ன்றது. இப்போ இருக்க விண்டோஸ் 11 வரைக்குமே இதோட பேஸ் தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. எப்படி நம்ம உபுண்டு இது எல்லாமே அதோட கர்னல் வெர்ஷன் ஷேர் பண்ணுறது லினக்ஸோ, அது மாதிரி விண்டோஸ்க்கு விண்டோஸ் 7, விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 8, விண்டோஸ் 11 இது எல்லாமே வந்து நம்மளோட விண்டோஸ் என்டிலேருந்து கர்னல் ஷேரிங்கில் வரது தான். ஸோ அப்போ நம்ம விண்டோஸ் ஒன்று எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா அதில் விண்டோஸில் இருக்கக்கூடிய எந்த வெர்ஷனாக இருந்தாலும் சரி 8, 9, 10, 11 எதாக இருந்தாலும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் ஷேரிங் ஆஃப் கர்னல் அப்படின்றது. இந்த 2 விஷயம் தான் ரொம்ப முக்கியம் டாக்கர் பார்க்குறதுக்கு முன்னாடி விச் இஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற இன்ட்ரோடக்ஷன் செக்ஷனுக்கு இது 2 தான் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இது இல்லாமல் மோனோலித்திக்னா என்ன, மைக்ரோ சர்வீஸ்னால் என்ன, இது ரெண்டுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா டாக்கர்னாலே உங்கள் மைண்டுக்கு ஷார்ப்பாக வரணும் கண்டெய்னர் அப்படின்ற வேர்ட். அதுக்கப்புறமா டாக்கர் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அட்வான்டேஜ் கண்டெய்னர் அப்படின்றது, ரெண்டாவது ஷேரிங் ஆஃப் கர்னல். ஸோ இது வரைக்கும் ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது டாக்கரோட காம்போனன்ட்ஸ் மட்டும் தான். ஸோ இதை நம்ம பார்த்துட்டு இன்றைக்கி செஷனை முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம ஆல்ரெடி விட்டு வச்ச டாபிக் வரலாம். ஸோ முன்னாடி பிஃபோர் டாக்கரை நம்ம பார்த்தோம். கோடு உபுண்டுனா இதுக்கு ஒரு சர்வர், ரெட் ஹேட்னா ரெட் ஹேட்க்கு ஒரு சர்வர், கோட் விண்டோஸ்னா விண்டோஸில் இருக்க கோட் 11க்குள்ள இருக்க கோடுக்கு ஒரு சர்வர், 10ல் இருக்க கோடுக்கு ஒரு சர்வர்னு பார்த்தோம். 4க்கு 4 சர்வர் ஆகும். ஸோ அதுக்கான காசு ஃபார்முலா அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம டாக்கரை பற்றி இவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம். அதாவது ஷேரிங் ஆஃப் கர்னல், கண்டெய்னரைசேஷன் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா என்ன உங்களுக்கு புரியுதுன்றதை ஜஸ்ட் நீங்களே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் டாக்கருக்கு அப்புறம் நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் யூஸ் பண்ணுவோன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிச்சயம் நான் இப்போ சொல்லிடுவேன். பட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக நீங்களாக யோசிச்சு பாருங்கள் எத்தனை இருக்கும் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது 2 சர்வர் தான். ஸோ அது என்ன ரீசன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உபுண்டு, ரெட் ஹேட் இது ரெண்டுக்கும் காமனாக இருக்க கர்னல் ஷேரிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ். ஸோ அப்போ லினக்ஸுக்கு ஒரு சர்வர் எடுப்போம். விண்டோஸ் 10க்கும் 11க்கும் கர்னல் ஷேரிங்ன்றது பார்த்தீங்கன்னா விண்டோஸில் தான் வரும். அப்போ இது ரெண்டுக்கும் பேஸ்ன்றது விண்டோஸ். அப்போ விண்டோஸ்க்கு ஒரு சர்வர், லினக்ஸுக்கு ஒரு சர்வர், ஆக மொத்தம் 2 சர்வர். ஸோ இப்போ இருக்கிறப்ப நமக்கு $200 தான் வரும். ஸோ இப்போ புரியுதா காஸ்ட் ஆப்டிமைசேஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்றது. ஸோ இதுதான் பிஃபோர் டாக்கர் ஆஃப்டர் டாக்கர்ன்றது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட்டு டாக்கரோட காம்போனன்ட்ஸ்னால் என்ன அப்படின்ற விஷயம் மட்டும் பார்க்க போகிறோம். மொத்தம் 4 காம்போனன்ட்ஸ் தான். இன்டெப்த்தாக இதை நம்ம பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்ப்போம் போதும். ஸோ இதை நீங்கள் எந்த ஆர்டரில் வேணால் படிக்கலாம். ஜஸ்ட் நான் என்னோட இதில் ரைட் பண்ணுறேன். டாக்கர் ஃபைல், டாக்கர் ஹப், டாக்கர் இமேஜ், டாக்கர் ஹப். ஸோ இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். இதை இன்டெப்த்தாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல. சாரி. டாக்கர் கண்டெய்னர். ஸோ எனக்கு ஜஸ்ட்டு ஒரு பேஸ் மட்டும் தான் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இதை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறதில்ல. இந்த 4 காம்போனன்ட்ஸ் தான் இருக்குது டாக்கரில். ஸோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் ஃப்ரெஷராக போகிறப்போ இதெல்லாம் கண்டிப்பாக கேட்குறதுக்கான சான்சஸ் ஒரு 80% மேலே இருக்குது. ஆல்மோஸ்ட் AWS டெவாப்ஸ் இன்ஜினியராக நீங்கள் போகிறீங்க, இல்லை அஜூர் டெவாப்ஸ் இன்ஜினியராக போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மோஸ்ட்லி டாக்கரை பற்றி அதிகமான கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ அப்போ இன்றைக்கி பார்த்த கிளாஸ்லேருந்தே அதிகமான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஜஸ்ட் என்னென்னு மட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாக்கர் ஹப்புன்றதை பார்ப்போம். டாக்கர் ஹப்னால் ஒன்றுமே இல்லை, நம்ம ஆல்ரெடி கிட்ன்ற ஒரு டாபிக் பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க இதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம சேனலில் அதுக்கான வீடியோஸ் இருக்கலாம். ஸோ இல்லை வேறு எங்கேயாவது கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துருக்கலாம், படிச்சிருந்து தெரிஞ்சிச்சுன்னா விச் இஸ் ஃபைன். ஸோ டாக்கர் ஹப்புன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெபாசிட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எப்படி நம்ம கிட்டு யூஸ் பண்ணுறப்ப கிட்டப் தான் அதுக்கான ரெபாசிட்ரியாக இருக்குது, அது மாதிரி டாக்கருக்கு இது ஒரு ரெபாசிட்ரி மாதிரி. விச் இஸ் இங்கே வந்து ப்ரீ டிஃபைன்ட் images.
ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம கிட்டில் பார்க்குறப்போ எப்படி நம்ம கிட்டப் தான் அதுக்கான ரெபாசிட்டரியாக இருந்துச்சு, நமக்கு ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுக்கிற விஷயமா இருந்துச்சு. அது மாதிரி டாக்கரை பொறுத்த வரைக்கும் டாக்கரில் நம்ம எல்லாத்தையுமே ஒரு இமேஜாக தான் யூஸ் பண்ணுவோம். விச் இஸ் நம்ம இப்போ ஹெச்டிடிபின்றது நம்ம ஒரு கோட் மூலிமா யூஸ் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. விச் இஸ் நீங்கள் ஒரு லினக்ஸில் சர்வர் லான்ச் பண்ணி install httpd-y கொடுத்து ஒரு அப்பாச்சியை வந்து உங்கள் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இங்கே எப்படி இருக்கும்னா அது ஒரு இமேஜாக இருக்கும். அந்த இமேஜ் ஜஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இமேஜ் வந்து எங்கே இருக்கும்னா டாக்கர் ஹப்பில் இருக்கும். ப்ரீடிஃபைன்டு இமேஜஸ் எல்லாமே இந்த டாக்கர் ஹப்புன்றதுல தான் இருக்கும். ஸோ இப்போ எல்லாருமே இந்த ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் முடித்த உடனே உங்களுக்கான டாக்கர் ஹப் அக்கௌண்ட்டையும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் டாக்கர் ஹப்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரும். இதில் போய் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ரொம்ப பேசிக்கான ஒரு ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு அந்த மாதிரி தான் கேட்கும், ரொம்பலாம் கேட்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா டாக்கருக்கான இன்ஸ்டால் பண்ணுற விஷயங்களும் உங்களுக்கு இமேஜாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ஹெச்டிடிபின்ற இமேஜை உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நம்ம பார்த்த அப்பாச்சி சர்வரோட ஹெச்டிடிபிடி இமேஜ்ன்றது இது தான். ஜஸ்ட் இதை நம்ம காப்பி பண்ணி நம்ம அங்கே யூஸ் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ இதே மாதிரி டாக்கர் ஹப்பில் எல்லாத்தையுமே இமேஜாக எடுத்து வச்சுக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுற கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம இப்போ பார்த்தோம்ல, ஒன் செகண்ட். ஸோ இப்போ நான் பார்த்தோம், இப்போ இதில் வந்து டாக்கரில் பேஸாக நீங்கள் விண்டோஸை வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹெச்டிடிபிடி இருக்குது. இன்னும் உங்களுக்கு தேவையான இன்ஸ்டால் பண்ணுற விஷயம் நிறையா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4-5 விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரே சர்வரில். அப்படி வச்சிட்டிங்கன்னா அதையே ஒரு இமேஜாக எடுத்து அதை உங்கள் டாக்கர் ஹப்பில் போய் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். அதான் என்னோடய பேர் போட்டு ஃபெலிக்ஸ் 1512 மை இமேஜ்னு வச்சுருக்கேன். விச் இஸ் இதில் ப்ரீடிஃபைன்டு இமேஜஸும் இருக்கும். ப்ளஸ் நீங்களாக க்ரியேட் பண்ணுற ஒரு கண்டெய்னரையே ஒரு இமேஜாக எடுத்து இந்த டாக்கர் ஹப்புக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ டாக்கர் ஹப்புன்றது சிமிலர் டு ஒரு கிட்டப் தான். இதுக்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு ரெபாசிட்டரி. இதில் ப்ரீடிஃபைன்டு இமேஜஸ் இருக்கும். ப்ளஸ் உங்களோட இமேஜை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ இதுக்கப்புறமா டாக்கர் இமேஜ்ன்றது அதுதான் இப்போ நான் சொன்னது தான். ஆல்ரெடி இருக்க விஷயத்த நம்ம இமேஜாக எடுத்து வச்சுக்கலாம். ஏஎம்ஐ நம்ம அமேசானில் நீங்கள் லான்ச் பண்ணும்போது, சர்வரை லான்ச் பண்ணும்போது ஏஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. லெட் மீ ஷோ யூ லைவ். ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்து ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணும்போது உங்களுக்கான ஓஎஸ் செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா. இப்போ அமேசான் லினக்ஸ்னால இதை பண்ணுவீங்க, விண்டோஸ்னால் இதை பண்ணுவீங்க, உபுண்டு பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா ஏஎம்ஐ, அமேசான் மெஷின் இமேஜ். அதாவது இது எல்லாமே ஒரு ஓஎஸை ஒரு இமேஜாக எடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ அதே மாதிரி தான் டாக்கரில் அங்கே இருக்கக்கூடிய ஹெச்டிடிபிடி, இன்னும் நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ரெட் ஹேட்டு, உபுண்டு, இது எல்லாத்தையுமே ஒரு இமேஜாக வச்சுருப்பாங்க. அதோட பேர் தான் டாக்கர் இமேஜ். அது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஏஎம்ஐன்னு வச்சுருக்கேன். ஸோ ஏஎம்ஐ மாதிரி இங்கே இருக்க விஷயத்த இமேஜாக எடுத்து வச்சுக்கிறது தான் டாக்கர் இமேஜ் அப்படின்றது. ஸோ டாக்கர் கண்டெய்னர்ன்றது நம்ம இவ்வளோ நேரம் பேசின விஷயம்தான். நம்ம கண்டெய்னரைசேஷன் பண்ணுறது எப்படி, பார்ட்டிஷன் பண்ணுறது, ஒரே ஓஎஸ்க்குள்ளே லினக்ஸ் ஓஎஸ்க்குள்ளே நம்ம வச்சிட்டோம்னா அதுக்குள்ளே இருக்க ரெட் ஹேட்டு, உபுண்டு, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே இதில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, கண்டெய்னராக பிரித்து. ஸோ அதுதான் இது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஈஸின்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்டெப்த்தாக அந்த டாப்பிக்லாம் பார்க்க போகிறோம். அது அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து டாக்கர் ஃபைலுன்றது உங்களோட ஓன் இமேஜை நீங்களே எழுதுறது. நான் சொன்னேன் இல்லையா, டாக்கர் ஹப்பில் இதில் நமக்கு ப்ரீடிஃபைன்டு இமேஜஸ் இருக்கும். நம்ம இதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் உங்களோட ஓனான இமேஜை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி இங்கே வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா. இப்போ நான் வச்சுருக்கேன் கஸ்டமைஸ் பண்ணி என்னோடய இமேஜை. ஸோ இதே மாதிரி மை ஹப்பில் ஓனாக என்னோடய இமேஜை வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம டாக்கர் ஃபைல் அப்படின்றத எழுதுவோம். ஸோ இது நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை நாளைக்கு பார்ப்போம் ஃபர்தர் கிளாஸில். ஸோ இந்த டாக்கர் ஃபைலை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இமேஜ் கஸ்டமைசேஷன். நமக்கு தேவையான இமேஜை நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஹெச்டிடிபிடி இருக்கணும், அடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணணும், அதை ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதுறத ஒரு இமேஜாக எடுத்து நம்ம சேவ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ஒரு டாக்கர் ஃபைலாக எழுதி வச்சுக்கலாம். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். இன்றைக்கி நம்ம பார்த்ததில் எதுவுமே காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. இந்த 4 காம்பனண்ட் தான் டாக்கரில் மொத்தமே இருக்குது. இந்த 4 நம்ம பார்த்து முடிச்சனாலே இந்த டாக்கர்ன்ற கான்செப்ட் ஓவர். டோட்டலாக இதுக்கப்புறம் நம்ம 3 ப்ராக்டிக்கல் செஷன் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 கிளாஸ்லேயே டாக்கரை பற்றி நம்ம ஃபுல்லாக முடிச்சிருவோம். ரொம்ப ஈஸியான டாபிக் தான் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அதிகமாக டாக்கரை சுற்றி தான் இருக்கும். ஸோ இந்த காஸ்ட் ஆப்டிமைசேஷன் வருது இல்லையா டாக்கரில், நான் சொன்ன மாதிரி. ஸோ இதுக்காக தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியும் டாக்கர்னு கேட்குறாங்க. ஸோ டாக்கர் தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கான ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஒரு அட்வான்டேஜ் மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால தான் நம்ம டாப்பிக்கே கவர் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி போதும். நாளைக்கு இருக்க கிளாஸில் நம்ம ப்ராக்டிக்கல் செஷன் ஃபுல்லாக பார்ப்போம்.